ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேரளா டிஷ். புட்டும் கடலைக்கறியும் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு கடலைக்கறி தான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1/4 கிலோ கடலை எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி 10 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை குக்கரில் வேக வச்சுக்கலாம். நான் வந்து 6 விசில் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி கடலை வெந்திருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கடலைக்கறி பண்ணுறதுக்கு கடாயை வந்து கேஸில் வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடானதோ 2 பிடி தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இதில் காரம்பொடியும் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம். காரம்பொடி 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், மல்லிப்பொடி 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நமக்கு கேஸ் ஆஃப் பண்ணி சூடார வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணியிருந்த மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பூண்டு, கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ கேஸில் கடாயை வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கடலைக்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆனப்புறம் வேக வச்ச கடலையை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக கடலை கூட விட்டால் தான் நல்லாயிருக்கும். அதாவது உப்பு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கடலையில். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. அவ்வளோதாங்க, கடலைக்கறி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு புட்டு பண்ணலாம். நான் வந்து இங்கே மட்டை அரிசி புட்டு பொடி தான் எடுத்திருக்கேன். நான் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் புட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டை அரிசினால கொஞ்சம் தண்ணி நிறைய பிடிக்கும். அப்போ இது 20 மினிட்ஸ் கழிஞ்சப்புறம் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு பாருங்கள். கொஞ்சம் அரிசி பொடி வாயில் பட்டுதுன்னா கொஞ்சம் கூட தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதாவது மாற்றி வச்சுருங்க. இப்போ இந்த பதத்துக்கு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். புட்டு சாஃப்டாக இருக்கும்.
இப்போ புட்டு பண்ணலாம். புட்டு குத்தியில் ஃபஸ்ட்டு தேங்காய் போடணும், புட்டு பொடி சேர்த்துக்கிறது, கொஞ்சம் கூடி மேலே தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் வைக்கலாம். புட்டு ஆயிடுச்சுங்க. இது சூடாக சர்வ் பண்ணுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.